மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். இன்னைக்கு முக்கியமாக திமுக முகாமில் திருமாவோட அவங்க உடன்பாடுக்கு வந்திருக்காங்க. திருமா நேற்று நைட்டு ஒரு உயர்மட்ட செயற்குழு கூட்டம் நடத்தி அவர் இரட்டை இலக்க தொகுதி வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்டை ஒருமித்த கருத்திலான தீர்மானம் அப்படின்னு ஒன்று நிறைவேற்றியிருந்தார். திருமா கட்சின்றது திமுகவோட ஒன்றிணைந்த கட்சி. பல மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் எல்லாமே திமுகவோட இணைஞ்சி நிற்கக்கூடிய கேடர் பலம் இருக்கக்கூடிய கட்சி திருமா கட்சி. 28 சீட்டு காங்கிரஸ்க்கு திமுக கொடுத்திருந்தாலும் அந்த கட்சி வலுவான கட்சி கிடையாது. அவங்களுக்கு கேடர் பலம் கிடையாது. வாக்கு பலம் அவங்களுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அது ஒரு மாஸ் பார்ட்டிக்கும் கேடர் பார்ட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதான். மாஸ்ன்றது ஒரு தலைவர் இருப்பாங்க, அவங்களுடைய வாக்குகள் எப்படியாவது வாக்கு சீட்டுக்குள்ளே விழுந்துடும். இப்போ எம்ஜிஆர் மாஸ் லீடரு, ஜெயலலிதா மாஸ் லீடரு. அவங்க ஒரு முகம் போதும், பாக்கி வாக்கு பெட்டிக்குள்ளே வாக்கு விழுந்துடும். அதே மாதிரி மாஸ் பார்ட்டி தான் காங்கிரஸ் பார்ட்டி. ஆனால் கேடர் பார்ட்டி திமுக. ஒவ்வொரு சந்துக்கும் முனைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க மூலமாக தான் அந்த கட்சி இயங்கும். மாஸ் பார்ட்டிக்கு அது மாதிரி தேவையே கிடையாது, ஆளே தேவை கிடையாது. ஆனால் ஓட்டு மட்டும் கரெக்டாக வந்துடும். கேடர் பார்ட்டிக்கு ஆட்கள் தேவை, அவங்க மொபிலைஸ் பண்ணுவாங்க. அவங்க மொபிலைஸ் பண்ணுறதுல தான் வாக்குகள் விழும். இதுதான் மாஸ் பார்ட்டிக்கும் கேடர் பார்ட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். திருமாவுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் தலித்துகள் மத்தியிலும் மற்றவங்க மத்தியிலும் ஒரு விதமான கேடர் பார்ட்டி. இதில் கேடர்கள் நிறைஞ்சிருக்காங்க. அந்த கேடர் பார்ட்டி தான் திமுக அணியிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய கேடர்ஸ் வச்சுருக்கக்கூடிய பார்ட்டி விசிக தான். இன்னொரு கேடர் பார்ட்டி சிபிஐயும் சிபிஎம்மும். ரைட்டுங்களா? இதுதான் திருமா சொல்கிறாரு, இடதுசாரி ஜனநாயக கூட்டணி. இங்கே சிபிஎம் சிபிஐக்கு கொடுத்த 10 சீட்டும் திருமாக்கு கொடுத்த 8 சீட்டும் ஆக 18 சீட்டும் இடதுசாரி ஜனநாயக சக்திகளுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கலாக சொல்கிறார். திருமாவுக்கு அடுத்தபடி ஆள் கிடையாது. இப்போ நீங்கள் சிபிஎம்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு திருமா மாதிரி தமிழ்நாடு முழுக்க போய் பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது. வைகோ மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் சிபிஎம்லையும் சிபிஐலையும் கிடையாது. அந்த அளவுக்கு அல்ல. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் பாலபாரதி மட்டும்தான். அந்த அம்மா மட்டும்தான் அந்த மாதிரி போய் பேசக்கூடிய ஒரு தலைவியா அவங்க உருவெடுத்திருக்காங்க. சண்முகம் பேசுவார், நல்லா தான் பேசுவார். கே பாலகிருஷ்ணன் பேசுவார், நல்லா தான் பேசுவார். ஆனா அது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸை அப்பீல் பண்ற அளவுக்கான பேச்சு என்பது இல்லை. திருமா 10 சீட்டுக்கு மேல வேணும் அப்படின்னு அவரு கேட்கும்போது அவரை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஸ்டாலின் இறங்கி அவருக்கு 8 சீட்டை ஓகே பண்ணுறாரு. சிபிஎம்முக்கு 5 சீட்டு, திருமாவுக்கு 8 சீட்டு அப்படின்றது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா திருமா எல்லா பிரச்சனைகள்லையும் தலையிட்டார் தமிழ்நாடு முழுக்க. அது நான் சம்பந்தப்பட்ட ஸ்ரீமதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்போ சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஆகாஷ் விஷயமா இருந்தாலும் சரி, அது தூய்மை பணியாளர் போராட்டம் சென்னையில் வெடித்த போராட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனையிலையும் அவர் தலையிட்டாரு, போய் நின்னாரு, அதுக்காக பேசினாரு. அது அரசுக்கு எதிராக இருந்தாலும் அதில் அவர் நின்னாரு. சாம்சங் போராட்டத்துக்கும் திரும்ப போனார். சாம்சங் போராட்டம் சிபிஎம் முன்னெடுத்த போராட்டம், அதுக்கும் திரும்ப போனார். இப்படி எல்லா விஷயத்திலையும் திருமா நின்று இருந்ததுனால, அவருடைய கேடர்ஸ் பர்சன்ஸ் இருந்ததுனால வேங்கை வயல்ல முழுக்க முழுக்க அவர் அதில் தலையிட்டார். ரைட்டுங்களா? அஜித் படுகொலை, இதே ஆகாஷ்ன்ற பையனை படுகொலை செய்த அதே மானாமதுரை போலீஸ் படுகொலை செய்த இன்னொரு நபர் தான் அஜித். அங்கே அவர் தலையிட்டார். நாங்குநேரி பிரச்சனை, அங்கேயும் அவர் தலையிட்டார். எல்லா இடத்துலையும் திருமா தன்னுடைய ப்ரெசன்ஸை ஸ்டாலினுக்கு அப்புறம், முதல்வர் ஸ்டாலின்ற ஃபிகருக்கு அப்புறம் அதிகமான தமிழக பிரச்சனைகளில், மக்கள் பிரச்சனைகளில் தலையிட்ட ஃபிகர் திருமா. அதனால் அவருக்கு 8 சீட்டும், பாண்டிச்சேரியில் 1 சீட்டும் கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரி பிரச்சனை இன்றைக்கி வரைக்கும் முடியல. அது
இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு செட்டில்மெண்ட் வர்றதுக்கான ஒரு முயற்சி என்பது இருக்குது. நாளைக்கு வந்து தேமுதிகவோட பேசுகிறாங்க. மேக்சிமம் ஒரு 8 சீட்டு அவங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை அது 6ஆ கூட குறையலாம். அது அந்த நெகோசியேஷனை பொறுத்த ஒரு விஷயங்கள் தான். தேமுதிகவுக்கு கொடுக்கக்கூடிய சீட்டுகளுடைய தன்மை என்பது எதிர்காலத்தில் எப்படி போகுன்றது தெரியாது. இருந்தாலும் தேமுதிக வந்து அந்த கூட்டணிக்குள்ளே வந்ததுனால அவங்களுக்கு மதித்து மரியாதையோட அவங்கள வந்து கடைசியாக பேசி இன்னும் சில கட்சிகளோட எல்லாத்துலேயும் பேசி திமுகவுடைய கூட்டணி என்பது வந்து ஒரு சில தினங்களில் வந்து முடிஞ்சு பிரச்சாரத்துக்கு அவங்க தயாராகிறாங்க. இதுதான் வந்து திமுகவுடைய நிலை. அதிமுகவில் அதே மாதிரி ஜி.கே. வாசனை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ஜி.கே. வாசனை வந்து அவர் நிறைய தொகுதிகள் எதிர்பார்க்குறாரு. அது சம்பந்தமாக அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை என்பது நடந்துக்கிட்டு இருக்கு. 5 சீட்டு வரைக்கும் ஜி.கே. வாசனுக்கு தரதுக்கான பேச்சுவார்த்தை என்பது நேற்று வரைக்கும் நடந்திருக்கு. இன்றைக்கி காலைல போய் அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்காரு. அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருக்குன்னு தகவல் வருது. இதுக்கு அடுத்த விவகாரம் நம்ம கவனத்தில் கொண்டு வரக்கூடிய விவகாரம் என்பது வந்து சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கருடைய ஜாமீன் வந்து 25ஆம் தேதியோட முடியுது. மாநில போலீஸார் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் அவருக்கு 2ஆம் தேதி மருத்துவ சிகிச்சை வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பண்ணப்படுது. உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், தமனியில் சில கோளாறுகள் சொல்கிறாங்க. அவருக்கு HIV இருக்குதா இல்லையான்றது வந்து ரகசியமாக இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்காங்க. இவ்வளோதான் இருக்குது. இந்த நோய்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும். சாதாரணமாக அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமே தவிர அவருக்கு அவசர சிகிச்சை அது இதெல்லாம் அவருக்கு பண்ணணுன்ற தேவையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் வந்து முழுக்க முழுக்க வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. அதிகாரிகளை, அரசை எல்லாரையுமே வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காரு. வீடியோக்கள் மூலமாக மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால வந்து இவருடைய இடைக்கால ஜாமீன் வந்து 25ஆம் தேதியோட முடியுது. இதில் வந்து நீதிமன்றம் வந்து ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீதியரசர் வேல்முருகன் வந்து 25ஆம் தேதி வருதுன்னா அவரை வந்து நீங்கள் வந்து உடனடியாக அவரை போலீஸில் சரணடைய சொல்லுங்கள். 25ஆம் தேதி அவருக்கு கொடுக்கப்பட்ட தற்காலிக ஜாமீன் முடிவடையுதுன்னா அவரை வந்து உடனடியாக போலீஸில் சரணடைய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வழக்கறிஞர் வந்து முனியப்பராஜ் அவர் வந்து அரசு வழக்கறிஞர் இல்லைங்க, அவர் வந்து குஜராத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ ஒரு ட்வீட் வேற போட்டிருக்காரு. அமித்ஷா அவர்களே எங்களை காப்பாத்துங்க. நாங்கள் வந்து தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் ஒருவரையே உங்களால் காப்பாற்ற முடியலன்னா வேற யாரை நீங்கள் வந்து காப்பாற்ற போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஆகவே அவர் குஜராத்தில் இருக்கார் அப்படின்றது அரசு தரக்கூடிய சப்மிஷன். குஜராத்தில் இருந்தான்னா அவர் வந்து 25ஆம் தேதி வந்து நீங்கள் சரணடைய சொல்லுங்கள். நள்ளிரவு 25ஆம் தேதி நள்ளிரவுக்குள்ளே வந்து சரணடைய சொல்லுங்கள். அப்படி அவர் சரணடையலைன்னா அவரை நீங்கள் வந்து கைது பண்ணலாம் அப்படின்னு நீதிமன்றம் வந்து பர்மிஷன் கொடுத்து. இதில் ஜோக் என்னன்னா, எந்த அமித்ஷா வந்து இஸ்ரத் ஜகான் என்கவுண்டர், சொராபுதீன் ஷேக் என்கவுண்டர் இது எல்லாத்தையுமே பண்ணவர் அப்படின்னு குற்றம் சாட்டு சுமத்தப்பட்ட அமித்ஷா வந்து இவரை காப்பாற்றணுமா. இவர் வந்து ட்வீட் போடுறாரு. அமித்ஷாவே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு இவர் வந்து ட்வீட் போடுறாரு. சொராபுதீன் ஷேக் என்கவுண்டரையும் இஸ்ரத் ஜகான் என்கவுண்டரையும் விசாரித்தவர் வந்து நீதிபதி லோயா. இந்த வழக்கு வந்து மகாராஷ்டிராவில் நடந்தது. இந்த 2 என்கவுண்டருக்காக தான் அமித்ஷா வந்து அந்த காலத்திலேயே நீங்கள் குஜராத்தில் இருக்கக்கூடாதுன்னு துரத்தி டெல்லிக்கு அமிச்சாங்க. ரைட்டுங்களா? இந்த லோயா வந்து இறந்தார். இந்த லோயா வந்து ஊக்கில்டு லோயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிரஞ்சன் தக்லே அப்படின்றவர் ஒரு புக்கே எழுதியிருக்காரு. அவுட்லுக்கோட ரிப்போர்ட்டர் அவர் வந்து லோயா மர்டர் கேஸ் வந்து எப்படி நடந்தது, லோயாவும் இறந்து போறாரு, லோயா ஊக்கில்டு லோயா அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி புத்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு மனித உரிமை மீறல்ல ஈடுபட்ட அமித்ஷா வந்து இவரை வந்து காப்பாற்றுவார். அமித்ஷா அவர்களே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு. இவரு குஜராத்தில் இப்போ இருக்காரு. இப்போ வீடியோ போட்டு அனுப்புறாரு. வீடியோ வந்து ஒரு ஸ்டுடியோவில் வச்சு தான் ஷூட் பண்ணி அங்கேருந்து இவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ்க்கு அனுப்பி இவங்க வந்து அந்த வீடியோ வந்து இப்போது டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? அப்போது என்ன செல்வாக்கு இருக்கும்? குஜராத்தில் போய் குஜராத்தில் உட்காந்து குஜராத்தில் வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அங்கேருந்து இங்கே அனுப்புகிறாரு அப்படின்னா
முழுக்க முழுக்க ஏடிஎம்கே ஐடி விங்கு தான் இதில் வந்து ஒர்க் பண்ணுது. அது சார்ந்த ஆட்கள் தான் வந்து அந்த வீடியோக்களை வந்து போடுறாங்க. அந்த டீம் தான் வந்து சவுக்கு சங்கரை வந்து ப்ரமோட் பண்ணுது. சவுக்கு சங்கர் திமுக ஆட்சியில் நடந்த சம்பவங்களை விவரித்து அவர் போடுறாரு. அவர் போடக்கூடிய வீடியோக்களில் வந்து சென்னை நகர போலீஸையும் மற்ற போலீஸார் எல்லாரையுமே வந்து அட்டாக் பண்ணி தான் அவர் பேசுகிறாரு. ஆகவே இதுக்கு என்ன முடிவு அப்படின்றது தான் இவங்க வந்து கேட்குறாங்க. சென்னை நகர போலீஸ்லேருந்து தான் கேட்குறாங்க. நீதிபதி வேல்முருகன் வந்து 25ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு கெடு கொடுங்க. 25ஆம் தேதியோட முடியுது. அதனால அவர் வந்து சரணடையலைன்னா நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்துக்கோங்க, வந்து அவரை வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவர் எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து அவர் வீடியோ போடுறாரு, தமிழ்நாட்டுக்கு அவரோட வீடியோக்கள் வருது, இது எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணுறாங்க. அவரே ஒரு ட்வீட்டில் சொல்கிறாரு, கார்த்திக் கோபிநாத்ன்றவர் வந்து என்னை பற்றின டீட்டெயில் வந்து கேட்கும் பொழுது போலீஸ் கூப்பிட்டு எப்படி வீடியோ போடுறீங்கன்னு போலீஸ் வந்து சேனல் ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்போ கார்த்திக் கோபிநாத்தை விசாரிக்கும் பொழுது நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அருள்மொழிவர்மன்றவர் வந்து அதை எல்லாத்தையுமே ஐபி அட்ரஸ் உட்பட எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டாரு அப்படின்னு அவரே சவுக்கு சங்கருடைய ட்வீட்லேயே வருது. ட்வீட்டெல்லாம் போடுறாரு, நல்லா பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக தான் போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் ட்வீட் எல்லாத்தையும். ஸோ இப்போ வந்து போலீஸ் வந்து அவரை நெருங்கிக்கிட்டு இருக்கு. 25ஆம் தேதி அவரை வந்து போலீஸ் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. போலீஸால் கண்டுபிடிக்க முடியாத விஷயம் இல்லை. டவர் லொக்கேஷன் எடுத்தால் அவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க எங்கே இருக்கார் அவருன்னு சொல்லிட்டு. ராஜஸ்தானில் போயிட்டு கொள்ளையர்களையே அரெஸ்ட் பண்ணிட்டு வர்றது தான் தமிழக போலீஸ். சவுக் சங்கரை வந்து கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஸோ சவுக்கு சங்கர் விஷயத்தில் நீதிமன்றம், இப்போ கவர்மெண்ட் கிடையாது, நீங்கள் ஸ்டாலினை சொல்ல முடியாது, உதயநிதியை சொல்ல முடியாது, போலீஸையும் சொல்ல முடியாது. இப்போ வந்து நடவடிக்கை எடுப்பது சவுக்கு சங்கருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது நீதியரசர் வேல்முருகன். அவர் போட்ட உத்தரவின் அடிப்படையில் தான் நடவடிக்கை என்பது எடுக்கப்படுது. இப்போ இதை எதிர்த்து இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போவாங்களா? வழக்கமாக சுப்ரீம் கோர்ட் போவாங்க இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு இல்லையா, ஏன் நிமிஷத்துக்கு ஒரு தடவை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர அப்படின்னு இதே கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கு. அதனால் இப்போ இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுவாங்களா? அடுத்த கட்டம் இவங்க நீதிமன்ற போராட்டத்தை எந்த வகையில் வந்து சவுக்கு சங்கர் கொண்டு செல்வார் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்படி ஒரு ஆடுபுலி ஆட்டம்ன்ற மாதிரி ஒரு ஆட்டம் வந்து இப்போ சவுக்கு சங்கர் விஷயத்தில் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பதிவு பண்ணுறோம். வெறும் செய்தியாக மட்டுமே பதிவு பண்ணுறோம். இதில் எந்த உள்நோக்கமும் நமக்கு இல்லை. திருமாக்கு 8 சீட்டு கொடுத்த மாதிரி இப்போ தேமுதிகக்கு 10 சீட்டுக்கு திமுக ஒப்பந்தம் போட்டு, திருமாக்கு 8 சீட்டு, தேமுதிகக்கு 10 சீட்டு, காங்கிரஸுக்கு 28 சீட்டு, எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தவங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டும் கிள்ளி கொடுத்துருக்காங்க 5 சீட்டு. பாவம் கம்யூனிஸ்டுகள். ஆனா என்ன நடந்தது பேக்ரவுண்ட்ல அப்படின்றது தான் முக்கியம். அதிமுகவோட 18 சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா பிளஸ் 300 கோடி, இதுதான் வந்து பிரேமலதா பண்ணியிருந்த அக்ரிமெண்ட். ஆனால் அதை வந்து காசு கொடுக்காம எடப்பாடி இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போது இடையில பூந்த ஏவா வேலு பேசுகிறாரு தேமுதிக கிட்ட. அப்போது அவங்க வந்து 15 சீட்டு நீங்கள் கொடுக்கணும், மற்றதெல்லாம் ராஜ்யசபா அந்த 300 கோடி இதோட 15 சீட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா 12 சீட்டுக்கு வந்து குறையவே கூடாது அப்படின்றாங்க. 15 சீட்டு முடியாதுன்றார் ஏவா வேலு. 12 சீட்டுக்கு குறையவே கூடாது அப்படின்றாங்க பிரேமலதா. அப்போது 10 சீட்டு நான் ஓகே பண்ணித்தரேன் உங்களுக்கு, 10 சீட்டுக்கு குறையாது அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு ஏவா வேலு வந்துடுறார். வந்துட்டு ஸ்டாலின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறார். இதெல்லாம் வந்து ஒரு இனிஷியல் கட்ட பேச்சுவார்த்தையிலே நடக்குது. ஸ்டாலின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்டாலின் வந்து 6 இல்லைன்னா 7, இதுக்கு அதிகமாகலாம் சீட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். உடனே ஏவா வேலு போய் கனிமொழியை பார்த்து கனிமொழிகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வாக்கு கொடுத்துட்டேன், 10க்கும் குறையக்கூடாது, இல்லாட்டி பிரச்சனை ஆகிடும், கூட்டணி வந்து ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலு கனிமொழிகிட்ட சொல்ல, கனிமொழி மெதுவாக அண்ணங்கிட்ட சொல்லி அண்ணனுடைய மனசை மாற்றி கரையை வச்சு தான் 10 சீட்டு தேமுதிகக்கு இப்போது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பின்னணி தகவல்களை சொல்கிறாங்க.
இப்போது திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து முழுக்க முழுக்க பெண் டீமும் உளவுத்துறையும் கொடுத்த லிஸ்ட்டு தான் வந்து ஸ்டாலின் வந்து ஓகே பண்ணுறாரு. இதில் வந்து உதயநிதி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் யார் எம்எல்ஏ வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் யாருக்குமே ரெக்கமெண்டேஷனே உதயநிதி பண்ணல. அதே மாதிரி இந்த மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் இதெல்லாம் வந்து ஸ்டாலின் வந்து கேட்கல. பெண் டீம் எடுத்த லிஸ்ட்டையும் உளவுத்துறை, மாநில உளவுத்துறை கொடுத்த லிஸ்ட்டையும் வச்சு தான் அவர் வேட்பாளரை ரெடி பண்ணுறாரு. இந்த வேட்பாளர் பட்டியல்களில் வந்து துரைமுருகன் இல்லை, பொன்முடி இல்லை, இன்னும் பல பேர் வந்து இல்லை. நிறைய மண்டல பொறுப்பாளர்கள் காலியாகிறாங்க, மாவட்ட செயலாளர்கள் காலியாகிறாங்க. எந்தெந்த தொகுதி, யார் யார் வேட்பாளர், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டாலின் தான் வந்து உட்காந்து எல்லாத்தையும் டிக் பண்ணி சில பேர்கிட்ட மட்டும்தான் டிஸ்கஷன். மாப்பிள்ளையும் அவரும் சேர்ந்து இந்த லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த லிஸ்ட் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு லிஸ்ட்டாக தான் இந்த லிஸ்ட் வந்து தயாராகிட்டு இருக்கு அப்படின்றது தான். இந்த கூட்டணி கட்சிகளுடைய நெகோசியேஷன்லேயே பல கட்சிகளோட நீக்குப்போக்கோட ஸ்டாலின் நடந்திருக்காரு. அது எல்லாமே அவருடைய ஓன் டெசிஷன் தான். விடுதலை சிறுத்தைகள் 10 சீட்டு கேட்டதும் அவங்களுக்கு 8 சீட்டு கொடுத்ததும், காங்கிரஸ் இதில் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. இந்த நெகோசியேஷன் கிரீஷ் ஜுடங்கர் அவர் தான் நம்ம சச்சின் டெண்டுல்கர், சுனில் கவாஸ்கர், அதே மாதிரி ஒரு மகாராஷ்டிரா பிராமின் தான் வந்து இந்த கிரீஷ் ஜுடங்கர். அவர் வந்து ஏகப்பட்ட ஏடாகூடம் பண்ணும்போது பாசி மூலமா அந்த விஷயங்களை வந்து காங்கிரஸ் தலைமைக்கு புரிய வச்சு கனிமொழி பேசி எல்லாமே வச்சு தான் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியில் இதே மாதிரி இஷ்யூ வரும்பொழுது அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு மறுபடியும் பாசியும் வராங்க, கனிமொழியும் வராங்க. 2 பேரும் பேசி தான் கனிமொழி டெல்லிக்கு பேசுகிறாங்க, பாசி வந்து ஸ்டாலினுக்கு பேசுகிறாரு, பாசி மூலமாக ஸ்டாலின் பேசுகிறாரு. ஆக இந்த டெசிஷன் எல்லாத்தையும் எடுக்கிறது வந்து ஸ்டாலின் தான். யாருக்கு என்ன சீட்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி தொகுதி பொறுப்பாளர்கள் இதெல்லாம் எப்படி கொண்டு போகிறது அப்படின்றது தான். இப்போது உதாரணத்துக்கு பெரம்பூரில் வந்து விஜய் போட்டியிடுறாரு. அங்கே வந்து கம்யூனிஸ்ட்டுகள் கேட்குறாங்க, சிபிஎம்லேருந்து கேட்குறாங்க, பெரம்பூர் தொகுதி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. அப்போது கம்யூனிஸ்டுகளை அங்கே அலோவ் பண்ணுவதா, அங்கே அனுமதி அளிப்பதா வேண்டாமா, கம்யூனிஸ்டுகள் விஜய் எதிர்த்து போட்டியிட்டால் அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சாதக பாதகங்கள் எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு முடிவு பண்ணுறது வந்து ஸ்டாலின் தான். இந்த முறை வந்து முழுக்க கவனம் சிந்தாமல் எல்லாத்தையும் வந்து பண்ணுறது வந்து ஸ்டாலின் தான். ஸ்டாலினோட தலைமையில் தான் அனைத்தும் நடைபெறுகிறது அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. அதிமுக வந்து தேர்தல் அறிக்கையை வந்து இப்போது வெளியிட்டிருக்காங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் வழக்கமாக அவங்க ஏற்கனவே 2 கட்டமாக சொன்ன இலவச திட்டங்கள் ரைட்டுங்களா, பெண்களுக்கு உரிமை தொகையை வந்து உயர்த்தி வழங்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் இடம்பெற்றிருக்கு. அந்த தேர்தல் அறிக்கை வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பாஜகவில் வந்து உங்களுக்கு வந்து வேட்பாளர்கள் யாரு அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் போகுது. பாஜக வேட்பாளர்களை பார்த்தீங்கன்னா டி நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிநகர் சத்யா வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளுன்னு எடப்பாடியை அடித்து சொன்னதுனால டிநகர் தொகுதியை கேட்குறத பாஜக கைவிட்டுருச்சு. இப்போ பாஜகவில் எந்த தொகுதி கொடுத்தாலும் சென்னையில் போட்டியிட தயாராக இருக்க ஒரே வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தான். அது எம்பி தேர்தலாக இருந்தாலும் அவங்க வேட்புமனு கேட்பாங்க, எம்எல்ஏ தேர்தலாக இருந்தாலும் அவங்க வேட்புமனு கேட்பாங்க, கவர்னர் பதவியாக இருந்தாலும் அவங்க முன்னே போய் நிற்பாங்க. அவங்க எந்த விதத்துலேயும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போகிறது என்பது வந்து பாஜகலேயே ஒரு பெரிய சங்கதியாக இருக்குது. அண்ணாமலை வந்து கோவையில் 2 தொகுதிகளில் போட்டி போடுறதுக்காக அண்ணாமலை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நயினார் நாகேந்திரன் வந்து திருநெல்வேலி தொகுதியில் போட்டி போடுறதுக்கு மூவ் பண்ணிகிட்ருக்காரு. நேற்று நம்ம பெருசாக நம்ம சேனலில் விவாதித்த கருண் நாகராஜனுக்கும் ஒரு தொகுதி வந்து சென்னையில் கிடைக்கும், அது வேளச்சேரியாக இருக்கணும் அப்படின்றதுல வேளச்சேரியில் தமிழிசையோட கருண் நாகராஜன் வந்து போட்டி போடுறாரு. இவ்வளோ பெரிய செக்ஷுவல் அலிகேஷன் அவருக்கு அகென்ஸ்டாக வந்திருக்கு. பாஜக முழுவதுமே செக்ஷுவல் அலிகேஷனால் நிறைஞ்ச பாலியல் ஜல்சா கட்சியாக தான் அந்த கட்சி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து இந்த தேர்தல் என்பது அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த தேர்தலுக்காக ஒரு பெரிய தொகையும்
அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்காக மத்திய தலைமையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு எடப்பாடி கிட்டத்தட்ட அவருடைய பிரச்சாரத்தையே ஆரம்பிச்சிருவார். ஆரம்பிச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஆரம்பிச்சுட்டு போயிட்டுருக்காரு அப்படின்ற தகவல்கள்லாம் அதிமுக முகாம்லேருந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நன்றி, வணக்கம்.